ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெமன் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் லெமன், பச்சை மிளகாய், மிளகாத்தூள் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெருங்காயம் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடுகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய். இப்போ லெமனையும் பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தாச்சி வச்சுட்டு தாச்சி சூடானதும் சிம்லே வச்சு கடுகு வறுத்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வந்துடணும். ரெண்டையும் தனித்தனியாக சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த இதில் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் தனித்தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தாச்சி சூடானதும் இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்தா ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். கடுகு நல்லா வெடிச்சோன்னா இதில் லெமன் சேர்த்துக்கிறேங்க. லெமன் குட்டி குட்டி பீஸாக சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி. லெமன் நல்லா இப்படி கொதிச்சோன்னே இதில் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறங்க, வேணான்னா விட்டுருங்க. சிம்லேயே வச்சு தான் வதக்கணும் ரெண்டையுமே. இதில் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. சிம்லே வச்சு நல்லா கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிற போகிறேன். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சிம்லேயே வச்சு தான் வதக்கணும். மிளகாய் பொடி கலர் மாறுற தொட்டிக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு கிளறிடுங்க உப்பு போட்டு. வெந்தயத்தை முதல்ல பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இடித்து சேர்த்தாதாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி இடித்து எடுத்துக்கோங்க. இப்படி இடித்து எடுத்துக்கோங்க. கடுகையும் இடிச்சுக்கலாம். கையில் இப்போ நல்லா எண்ணெய் மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க ரெண்டையும் சேர்த்துட்டு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் இந்த ஊறுகாய். இது வந்து என்னோட மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கூட எங்கள் அத்தை தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.